நான் டாக்டர் மீனாட்சி. பேசிக்காக நான் கைனகாலஜிஸ்ட்டு. ஆனால் அதை விட்டுட்டு ரேக்கியில் கிராண்ட் மாஸ்டராக இருந்து ஒரு 18 வருஷமாக அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாத நிறையா ஹீலர்ஸு நிறைய ஹீலிங் பண்ணிகிட்ருக்கோம். 18-19 வருஷமாக ஹீலிங் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் இங்கே பெங்களூரில் ஒரு எனர்ஜி நெஸ்ட் சென்டர் வச்சு நடத்திட்டுருக்கோம். விருதுநகரில் எங்களுடைய சென்டர் ஹீலிங் சென்டர். கடந்த 15 வருடமாக ஓயாத உழைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இதை எப்படி பேசிக்காக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு பேச போகிறேன். இந்த ஒரு படம், இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒன்றா தெரியுது இல்லையா? ஆனால் அது 2 படம் இருக்குது. 2 படமும் ஒரே அளவு, 2 ஒரே அளவு தான். தெரியுதுங்களா? 2 ஒரே அளவு தான். ஆனால் நான் வலதுகை பக்கத்துக்கு இந்த வெள்ளையை கொண்டு வந்துட்டேன்னா, இப்போ இடதுகை பக்கத்தில் இருக்க இந்த ரெட் கார்டு பெருசாக இருக்குது. திரும்ப நான் 2 சேர்த்துறேன். 2 ஒரே அளவு ஆயிடுச்சு. திரும்ப ரெட் கார்டை வலதுகை பக்கம் கொண்டு வரேன். அப்போ ரெட் கார்டு சின்னதாகி போச்சு, வெள்ளை கார்டு பெருசாகி போச்சு. அதே மாதிரி எப்போ இடதுகைக்கு எதை கொண்டு வந்தாலும் அது பெருசாக இருக்குது, வலதுகையில் கொண்டு வரலாம் சின்னதாகிடும். ஆனால் 2 ஒரே அளவு தான். இது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்னா, இந்த கேர்வ் இருக்கு இல்லையா, இந்த வளைந்த பகுதி இந்த பெரிய பகுதியை பார்க்குறப்ப அது சின்னதாக தெரியுது. அப்போ அதை மாற்றி பண்ணுறப்ப பெருசாக தெரியுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரே அளவு இருக்க 2 பொருட்களை கொஞ்சம் மாற்றி நம்ம பிடிச்சோம்னாலே இவ்வளோ மாற்றங்கள் தெரியுது. அப்படி இருக்கிறப்ப வீட்டில் இருக்க பொருள்களை நான் இங்கே வைக்கிறேன், அங்கே வைக்கிறேன், அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எப்படி வேணுமாலும் வச்சுக்கலான்னு நினச்சா அப்படி கிடையாது. அதுக்கு தான் அந்த காலத்தில் இருந்தே ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபெங் ஷுய் அப்படின்னு ஒரு ஆர்ட்டு. அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னா சும்மா எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பில் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ இது நீங்கள் சும்மான்னு சொல்ல முடியாதே, கண்ணால் பார்த்துருக்கீங்க. 2 ஒரே அளவுக்கு ஒன்று சின்னதாக தெரியுது, ஒரே சமயத்தில் ஒரே இது தான், ஒரே 2 சின்னதாகவும் தெரியுது, ஒரே 2 பெருசாகவும் தெரியுது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரே பொருள் தான், அதை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதை பொறுத்து அதனுடைய சக்தி கூடுவாகவோ அல்லது குறையாவோ இருக்கும். இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க வாஸ்து சாஸ்திரம் பொய்யா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வேறு வேலையில் இந்த வாஸ்துக்கெல்லாம் சும்மா எல்லோரும் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. சாஸ்திரங்களை பற்றி பேசக்கூடாது, சம்பாதிக்கிற ஆளுங்களை பற்றி நமக்கு அது வேறு விஷயம். சாஸ்திரங்கள் உண்மை. இப்போ ஜோதிட சாஸ்திரமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சாஸ்திரங்கள், அதுக்காக ஒன்றே விட ஒன்று பெருசு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா சாஸ்திரமும் கலந்தது தான் வாழ்க்கை. எல்லோரும் சொல்லுவாங்க இந்த ஜோதிடத்தை, சில பேர் கற்று ஜோதிடத்தை தவிர வேறு எதுவும் கரெக்ட் இல்லைங்க, நாங்கள் கணிச்சிட்டோம்னா எல்லாம். அது எப்படி கணிப்பில் எத்தனை விஷயங்கள் இருக்குது. அந்தரம் சுத்தாந்தரந்தம்னு அப்படியே போனாங்கன்னா என்ன உலகமோ ஜோதிடத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜோதிடம் கிடையவே கிடையாது. நம்ம சகாதேவன் தான் கூப்பிடணும். அது சும்மாங்க எல்லாம் இதனால தான் சொல்ல முடியாது. நான் மூச்சு விடுறனால மட்டுமே உயிரோடு இருக்கின்றேன், நான் சாப்பிட்றனால மட்டுமே உயிரோடு இருக்கின்றேன், நான் பாத்ரூம் போகிறதுனால மட்டுமே உயிரோடு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் கலந்தது தான் இந்த வாழ்க்கை முறை. அதே மாதிரி தான் சக்தின்னு எடுத்துக்கிறப்ப எல்லா கலைகளையும் நம்ம எடுத்து அந்த கலைகளை நம்ம வாழ்க்கை முறையில் சேர்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நல்ல பெரிய வாழ்க்கையாக கொண்டு வரணும். அப்போ இதெல்லாம் உண்மைங்களா இதெல்லாம் வச்சுக்கலாம்? ஆமாம். அப்படி இல்லாமல் எப்படி ஒரு இடத்துல ஒன்று இருக்குன்னா அது அதோடைய சக்தியை வெளியிட்டுக்கிட்டு இருக்குது. அந்த சக்தியை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம், எந்த இடத்துல எது இருந்தால் மேக்சிமமாக நம்ம நிறையா சக்தியை எடுக்க முடியுங்கிறதுக்கு நிறைய ஆர்ட் இருக்குது. இதை நான் டெய்லி சொல்ல போகிறேன் மக்களுக்கு. நீங்கள் எல்லோரும் இதை பாருங்கள். ஒவ்வொரு ஜாமானை பற்றியும் நாங்கள் பேச போகிறோம். ஏன்னா கடந்த 18 வருடங்களாக நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கின்றோம். அது மட்டும் இல்லை, பல ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோட சேர்ந்தவர்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60-70 ஆயிரம் மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்புறம் பார்ப்போமே.